இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து சிம்பிளிஃபிகேஷன் கொஷின் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தை வந்து லா ஆஃப் எக்ஸ்போனன்ட் ரூல் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கிவன் எடுத்து எழுதிக்கோங்க. லா ஆஃப் எக்ஸ்போனன்ட்னா ஒன்று பேஸ் இருக்கும், பவர் இருக்கும். இங்கே பாருங்கள், பேஸுங்கிறது 2 பேஸ் வச்சு இருக்குது. இங்கே பேஸுங்கிறது 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2 பேஸ் இருக்குது. இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இந்த 4ஐ 2/2ன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ அப்போ பேஸ் வந்து 2 ஆயிடும். ஸோ சேம் பேஸ் எல்லாம் ஒவ்வொரு சைடும் நம்ம தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு பேஸ் எல்லாம் ஒரு சைடு இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 3 இருக்குது. ஸோ 3/3 the whole power -2 divided by 3/-4. ஓகேவா? இது இருக்கட்டும். எல்லாம் மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2 எல்லாம் ஒரு 2/2 the whole power -3 divided by 2/4 whole power -2 into 4/-2ன்னு இருக்குல்ல, 4 பவரை வந்து 2/2ன்னு எழுதலாம். 4ஐ வந்து 2/2ன்னு எழுதினா அது 4 தானே. ஸோ 2/2 the whole power -2. ஓகேவா? இந்த 4ஐ வந்து நான் 2/2ன்னு எழுதியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், பேஸ் வந்து 3 பேஸ் வந்து எல்லா இடத்துலையும் 2. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு லா ஆஃப் எக்ஸ்போனன்ட் ரூல் என்னன்னு தெரியும். a/m the whole power n equal to a/m into n எழுதலாம். ஓகேவா? இது ஒரு லா. ஸோ இந்த லாவை வந்து இந்த எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண முடியும். நம்மள இங்கே இருக்கிறது எம்மு, இங்கே இருக்கிறது n, அப்போ மல்டிப்ளை பண்ணி எழுத முடியும். ஸோ நம்ம எப்படி எழுதலாம்னா, ஸோ 3/3 × 2 -6. ஓகேவா? டிவைடட் பை 3/-4 தான் இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்ட்டு 2 × -3. ஸோ 2/-6. 3 × 2 6. இந்த பவரையும் தான் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு டினாமினேட்டரில் 2/4 × -2 -8 இன்ட்டு 2 பேஸ் வந்து நான் 2 போட்டேன். இந்த 2 × 2, இந்த 2 × 2 -4. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு இன்னொரு லா தெரியும். என்ன லா தெரியும்? a/m equal to 1/a/-n எழுதலாம். நியூமரேட்டரில் பாசிட்டிவ் இருந்தால் டினாமினேட்டர் நெகட்டிவ், நியூமரேட்டரில் நெகட்டிவில் இருந்தால் டினாமினேட்டரில் பாசிட்டிவில் போகும். இந்த லாவை நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ 3/-6ன்னு இருக்கா. ஸோ 3/-6 அப்படியே வச்சுக்கோங்க. பேஸ் வந்து 3 தான், இன்டூவில் தான் போகும். பேஸ் வந்து 3 தான், ஆனால் நம்ம இங்கே நெகட்டிவில் இருக்கா, அது நியூமரேட்டருக்கு போகும்போது பவர் வந்து பாசிட்டிவாக மாறுது. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்ட்டு 2/-6. இங்கே இன்னொரு லா அப்ளை பண்ணலாம். பேஸ் சேவ்னா நம்மளால் பவர் ஆட் பண்ண முடியும்ல. ஸோ a/m into a/n equal to a/m + n நம்ம எழுதலாம். ஓகேவா? ஸோ இந்த லாவை இங்கே டினாமினேட்டருக்கு அப்ளை பண்ணிடுவோம். ஸோ பேஸ் வந்து சேம். ஸோ 2. ஸோ m + n. ஸோ -8 + -4. ஓகேவா? நான் இப்படி சேர்த்து எழுதிக்கிறேன். ஓகே. ஸோ இங்கே வந்து இது இருக்கட்டும், நம்ம இது பண்ணலாம். இங்கேயும் அதை யூஸ் பண்ணலாம். இந்த லாவை இங்கே யூஸ் பண்ணலாம். இங்கே யூஸ் பண்ணுங்கள். பேஸ் சேமா. ஸோ 3 பவரை ஆட் பண்ணுங்கள். 3 + -6 + 4 இன்ட்டு 2/-6 டிவைடட் பை -8 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். ஸோ -8 ப்ளஸ் -4 வந்து 2/-12. ஓகேவா? இந்த இடம் வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆயிரும். சேம் -8 -4னா -12. ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ இங்கே வந்து என்ன வரும்? நெக்ஸ்ட் பாருங்கள், 3/-6 + 4 வந்து 3/-2. ஓகே. இன்ட்டு மேலே நியூமரேட்டரில் என்ன இருந்துச்சுன்னா 2/-6 2/-12. 2/-6 வருது. ஸோ 3/-2 இன்ட்டு 2/-6. இங்கே டினாமினேட்டரில் நெகட்டிவில் வந்து நியூமரேட்டரில் வந்தால் பாசிட்டிவாக மாறும். ஸோ 2/12. ஓகே.
ஸோ இது எப்படி அதெல்லாம் 3 பவர் மைனஸ் 2 இன்ட்டு 2 பவர் பேஸ் சேமா. ஸோ பவர் ஆட் பண்ணுங்கள், -6 + 12. ஓகே, ஸோ 3 பவர் மைனஸ் 2 இன்ட்டு 2 பவர் -6 + 12 + 6. ஹையஸ்ட் நம்பர் ப்ளஸில் இருக்குது. ஸோ நமக்கு இந்த வேல்யூ இது வேறு பேஸு, இது டிஃப்ரெண்ட் பேஸாக இருக்குது. ஸோ 2 பவர் 6 டிவைடட் பை இது எப்படி எழுதலாம் நம்ம 3 பவர் -2 நியூமரேட்டரில் இருக்குது, அது டினாமினேட்டரில் கொண்டு வரும்போது பாசிட்டிவாக மாறிடும். ஓகேவா? ஸோ 2 பவர் 6னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. ஓகேவா? டிவைட் பை 3 பவர் 3 ஸ்கொயர்டு வந்து 9. ஓகே, ஸோ 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32, 32 6 2s are 64, 64 divided by 9. ஓகேவா? இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் சால்வ் பண்ண முடியும். ஆர்டினரி டிவிஷன் 64 9ல் 7 9s are 63. ஓகே, ரிமைண்டர் 1. ஸோ நம்ம எப்படி எழுதலாம்னா 64/69 7 1 by 9. இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர் வந்து 7 1 by 9. திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, ஓகேவா? அப்போ லா ஆஃப் எக்ஸ்போனன்ட் ரூல் தெரிஞ்சால் நம்மளால் இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இந்த வீடியோ எண்டில் வந்து பிளேலிஸ்ட் வரும், அதில் இந்த லாஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.